1908வது வருடத்தில் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க பயங்கரமான போராட்டம். ஆங்கிலேயர்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான போராட்டம். இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, மிகப்பெரிய தலைவரான வ.உ. சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்கன்ற ஒரே காரணம். சரி, ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா, எங்கிருந்தோ வந்து கப்பல் மூலமாக இங்கே வணிகம் பண்ண வந்த ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டையே பிரித்து துண்டாட முயற்சி பண்ணது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அப்போது அப்படி கப்பலில் வணிகம் பண்ண வந்த அவங்கள அதே கப்பல் மூலமாகவே விரட்டணும்னு முடிவு பண்ணார். 1905 காலகட்டத்தில் தொடங்கின சுதேசி இயக்க போராட்டம் இந்தியா முழுக்க தீவிரமாக இருந்தது. அந்த போராட்டத்தோட விளைவு தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை தொடங்கி 2 கப்பலையும் வாங்கி, அந்த கப்பல் வாங்குறதுக்கும் முக்கியமாக அதிகமாக பணம் கொடுத்த பாண்டித்துரை தேவர், ஹாஜி ஃபக்கீர் முகமது இவங்களோட உதவினால் கப்பல் கம்பெனி வாங்கி வணிகம் பண்ணது தான் ஆங்கிலேயர்களுக்கு துளியளவும் பிடிக்கலை. இது எல்லாம் நிறைய காரணங்களால் வ.உ. சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சது போக பின்கே அப்படிங்கிற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இரட்டை ஆயுள் தண்டனை வ.உ.சிக்கு 40 வருடங்கள். ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 20 வருடம். இந்த தீர்ப்பை கேட்டதுமே திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் எல்லாம் பயங்கரமாக எழுந்து போராட ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினது கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவர். இந்த கலெக்டர் ஆஷ் மக்கள் மேலே இவ்வளவு கொடூரமாக நடந்துட்டு இருந்ததுனால தான் மக்கள் எல்லாம் பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருந்தாங்க இந்த ஆஷ் மேலே. இன்னொன்று, வ.உ.சியை அங்கே கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க வ.உ.சியை. இந்த விஷயமெல்லாம் இந்தியா முழுக்க பரவுது. அப்போது இந்த விஷயங்கள் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவருக்கு. இப்போது நம்மளுடைய காலகட்டத்தில் ஒரு அரசு வேலை கிடச்சதுன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆனால் இவருக்கு நல்லா செங்கோட்டையில் நல்லா படித்து முடிச்சாச்சு, அரசு வேலையும் கிடச்சிருச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். இவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு வ.உ.சியை கைது பண்ணது இவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மாபெரும் தலைவராக நினச்சிட்ருக்காங்க. இதுக்கு ஒரே வழி என்ன, நம்மளை இவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு ஆயுதத்தால் மட்டும்தான் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம வாஞ்சிநாதன். உடனடியாக இங்கே ரகசியமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாரத மாதா சங்கம். அதை தொடங்கினவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர். அவங்களோட சேர்ந்தார். இவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களை கொலை பண்ணுறது தான். அப்போது முக்கியமாக அடுத்து யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவர். சரி, இவரை எப்படி கொலை பண்ணுறது? அதுக்கு துப்பாக்கி பயிற்சி எல்லாம் எடுக்கணும். அப்போ துப்பாக்கி எங்கேருந்து வருது அப்படின்னா, லண்டன்லேருந்து மேடம் பிகாஜி காமா அப்படிங்கிறவங்க அங்கேருந்து துப்பாக்கியெல்லாம் அனுப்பியாச்சு. சரி, மேடம் பிகாஜி காமா யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். மேடம் பிகாஜி காமா இங்கே 1897 காலகட்டத்திலேயே இங்கே பிளேக் நோய் பயங்கரமாக பரவிட்டு இருந்தது இந்தியாவில். அந்த பிளேக் நோயில் மக்களுக்கு உதவ போய் அவங்களுக்கு அந்த நோய் பரவி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக லண்டனுக்கு போனாங்க. அங்கே போயும் அமைதியாக இல்லை. அங்கேருந்து நல்ல புரட்சிகர தலைவர்களோட பழக்கம் கிடச்சிது. நம்ம ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா மாதிரியான ஆட்கள் அங்கேருந்து இந்த புரட்சிகர வேலையில் ஈடுபட்டாங்க. அங்கேயும் பத்திரிகையெல்லாம் தொடங்கினாங்க. இன்னொன்று, இந்திய மண்ணில் அல்லாமல் வெளிநாட்டு மண்ணில் முதல்ல தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஜெர்மனியில். அது ஏற்றுனது நம்ம மேடம் பிகாஜி காமா தான். அதனால தான் மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம மேடம் பிகாஜி காமா